வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கும் நிலையில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் சென்னை, திருவாரூர், மயிலாடுதுறை, நெல்லை உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில், பூம்புகார் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதேபோல் திருவாரூர் மாவட்டத்தில் சேந்தமங்கலம், விளமல், புலிவலம், நன்னிலம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சென்னையில் அண்ணா சாலை, மெரினா கடற்கரை, மயிலாப்பூர் உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது. நெல்லை மாவட்ட மலையடிவாரங்களில் பெய்யும் தொடர் மழையால் தாமிரபரணி நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்நிலையில் வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து மேலும் வலுப்பெறும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இன்று தென்காசி, விருதுநகர், கடலூர், திருவாரூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.